Hi friends. போன வருஷம் நம்ம நிறைய மொபைல்ஸ் பார்த்தோம். எல்லா மொபைலுமே நிறைய வித்தியாசமா ட்ரை பண்ணாங்க. ஆனா அதிகபட்ச மொபைல் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோவை ரொம்ப குறைச்சி நாச், அப்புறம் வாட்டர் டாப் நாச், அப்புறம் நம்மளால பஞ்ச் ஹோல் நாச் வரைக்கும் எல்லா மொபைல்ஸையும் பார்க்க முடிஞ்சது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோவை குறைச்சிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப Meizu அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து புதுசா ஒரு மொபைல காமிச்சிருக்காங்க. இந்த மொபைல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல்ல ஒரு ஹோல் கூட இல்லாம, உதாரணத்துக்கு நீங்க பாட்டு கேட்கிற ஸ்பீக்கருக்கு சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் போர்ட், ஹெட்போன் போர்ட் போல எதுவுமே இல்லாம போனை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி ஹோலே இல்லாத போன் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போனை பத்தி ஒரு சில டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட ஸ்பெசிபிகேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பிளாக்ஷிப் போன். 5.99 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12+20 MB கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 MB கேமரா இருக்கு. இவங்க நாச் கொடுக்கல, மேலையும் கீழையும் லைட்டா சின் மட்டும் கொடுத்திருக்காங்க. நாச்சுக்கு மூவ் ஆகல. அது போக இந்த மொபைல்ல ஒரு போர்ட்டுமே கிடையாது. உள்ள ப்ராசஸிங்க்கு Snapdragon 845 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட யூனிக்னஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மொபைல்ல ஒரு ஹோலுமே இல்லாம லான்ச் பண்ணிருக்கிறதா. ஹோலே இல்ல, அப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு என்ன பண்ணது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்காக அவங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் இதுவரைக்கும் இல்லாத வகையில நாங்க 18 வாட் சார்ஜர் கொடுத்திருக்கோம். 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா 18 வாட் அப்படின்றதுதான் இதுவரைக்கும் வந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்லே ரொம்ப அதிகபட்ச வேல்யூவோடது அப்படின்றது இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் ஃபைல் டிரான்ஸ்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைல் டிரான்ஸ்பருக்கும் ஒயர்லெஸ்ல வைஃபை மூலமா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒரு வழி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாட்டு கேட்கறதுக்கு ப்ளூடூத் ஹெட்போன் யூஸ் பண்ற மாதிரி ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டோட உங்களுக்கு ப்ளூடூத் கொடுத்திருக்காங்க. நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ப்ளூடூத் ஹெட்செட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது போக சிம் ஸ்லாட் அப்படின்னா நான் எப்படி போடுறதுன்னு கேட்கறவங்களுக்கு சிம் ஸ்லாட்டுக்கு இ-சிம் கொடுத்திருக்காங்க. இ-சிம் அப்படின்றது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே நாம ஐபோன்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஐபோன்ல எல்லாம் கொடுத்த மாதிரி இ-சிம் கொடுத்திருக்காங்க. இ-சிம் அப்படின்றது மொபைல்லயே உள்ள ஒரு சின்ன சிப் வச்சிருவாங்க. இதுல உங்களோட சிம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்க மொபைல் கம்பெனில பேசி ஒரு கோட் வாங்கி அதை ஸ்கேன் பண்றது மூலமா உங்களோட சிம்ம உங்களால மொபைல்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி நீங்க சிம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது போக வேற என்ன ஃபியூச்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கிரில்ல ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனோட ஸ்கிரீன் ஸ்பீக்கரா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுவும் புது டெக்னாலஜி கிடையாது. இது Xiaomiயோட Mi Mix ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல அவங்க ஸ்பீக்கருக்கு பதிலா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டிஸ்பிளேயே அவங்களுக்கு பாட்டு கேட்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்பீக்கரா ஆக்ட் ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நார்மலா கால் ரிங் வரும்போது அந்த டிஸ்பிளேல இருந்து தான் சவுண்ட் வெளியே வரும். அது போக நீங்க உங்க மொபைல்ல போன் பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால ஃபுல் டிஸ்பிளேலையும் காது வச்சு உங்களோட போனை பேசிக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்தும் உங்களுக்கு அந்த சவுண்ட் வெளியே வரதுனால ஃபுல்லா உங்களால கேட்டுக்க முடியும். பிங்கர் பிரிண்ட்க்கு அவங்க அண்டர் ஸ்கிரீன் பிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலா பிரஷர் சென்சிட்டிவ் பட்டன் கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நீங்க அதுல கை வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான போன். இதுவரைக்கும் வந்த போன்ல ரொம்பவும் வித்தியாசமான போன் அப்படின்னு சொல்லலாம். விவோவும் இந்த மாதிரி ஒரு போனை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா எங்களால முடியும், இதை நாங்களும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிபிகேட் அவங்களால கொடுக்க முடியுது. இது எல்லாம் ஓகே. இந்த மொபைல் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பதில் கண்டிப்பா இந்த மொபைல் என்ன பொறுத்தவரை செட் ஆகவே ஆகாது. கண்டிப்பா ஒரு ஹையஸ்டான பிரைஸ்ல தான் சேல் கொண்டு வருவாங்க. ஹையான பிரைஸ்ல ஒரு மொபைல் வாங்கும் போது நம்மளால பாட்டு கேட்கறதுக்கு ஹெட்போன் யூஸ் பண்ண முடியாது. சார்ஜிங் நினைச்ச டைம்ல போட முடியாது. கண்டிப்பா ஒயர்லெஸ் சார்ஜர் தான் தேடி ஆகணும் போல நிறைய மைனஸ் இந்த மொபைல்ல இருக்கு. வித்தியாசமான ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வேணா இந்த போனை வாங்கிக்கலாம். மத்தபடி நல்லா யூஸ் பண்ணும், நான் எல்லா ஃபீச்சரையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மொபைல் செட் ஆகவே ஆகாது. ஒரு கான்செப்ட் போனா அல்லது ஒரு சின்ன ஒரு இனோவேஷனா வேணா இந்த போனை பார்க்கலாம். மத்தபடி எல்லாருக்குமே இந்த போன் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆகவே ஆகாது. இதுக்கு நாம ஒரு நல்ல மொபைலா இதே பிரைஸ்ல இருக்கிற நிறைய மொபைலா வாங்கிக்க முடியும். இதனோட பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது ஒரு கான்செப்ட் போனாதான் இது வரைக்கும் இதனோட பிரைஸ் அவங்க ரிவீல் பண்ணல. அது மாதிரி பேட்டரி பத்தியும் எந்தவித டீடைல்ஸும் சொல்ல. வித்தியாசமான ஒரு போனா இருந்தது. இதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு போன்ல ஒரு ஹோல் கூட இல்லாம பட்டன்ஸும் இல்லாம கொண்டு வர முடியும் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சதே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.